10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே மார்சிலியா பாருங்க. இந்த மார்சிலியா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணுறாங்க இதை வந்து நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அசோலா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வாட்டிக் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எஸ்பெஷலி அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு உயிர் உரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரியாப்ட்ரிக்ஸ் ஃப்ளிக்ஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது என்னது நமக்கு ட்ரியாப்ட்ரிக்ஸ் ஃப்ளிக்ஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரீட்மெண்ட் ஆஃப் டாப்வார்ம், குடல் புழுல அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க இதை வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. என்ன பீசஸ் நமக்கு ட்ரியாப்ட்ரிஸ் ஃப்ளிக்ஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரியாப்ட்ரிஸ் ஃப்ளிக்ஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிக்கல். அடுத்தது டெர்ரிஸ் விட்டியேட்டா. அடுத்த பீசஸ் நமக்கு என்ன அப்படின்னா டெர்ரிஸ் விட்டியேட்டா ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் த சாயில் அண்ட் பயோ ரெமெடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது என்ன பயோ ரெமெடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேண்டில் போய் தங்கும் போது என்ன ஆகும் நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த ஹெவி மெட்டல்ஸ் பொல்யூஷன் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாயிலை வந்து டீகம்போஸ் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து அதிகமான பிளான்ட் கேரக்டர் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பிளான்ட் என்ன அப்படின்னா டெர்ரிஸ் விட்டியேட்டான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வந்த வேஸ்ட்டு ஹெவி மெட்டல் இருக்கும் இல்லையா அதை பூரா டீகம்போஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த டெர்ரிஸ் விட்டியேட்டான்னு சொல்லக்கூடிய பீசஸ்க்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா, பயோ ரெமெடைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது திரும்ப உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பயோ ரெமெடைசேஷன் சொல்லக்கூடிய பார்ட். அதுக்கப்புறம் டெரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசஸ் பார்த்திங்க அப்படின்னா லீவ்ஸ் ஈல்ட் இன் க்ரீன் டை. என்ன டை யூஸ் பண்ணுறது நமக்கு க்ரீன் டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஈக்விஸ்டம் ஸ்டெம் ஃபார் ஸ்கோரிங். அதுக்கப்புறம் சைலாட்டம், லைகோபோடியம், செலாஜினல்லா, ஆஞ்சியாப்ட்ரிஸ் அண்டு மராட்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸை நமக்கு என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, என்னென்ன பீசஸ் நமக்கு சைலாட்டம், லைகோபோடியம், செலாஜினல்லா, ஆஞ்சியாப்ட்ரிஸ் அண்டு மாராட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் பீசஸ். சரிங்களா, இது எஸ்பெஷலி இது எல்லாமே நமக்கு என்னது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம், அல்லது சம்டைம் என்ன பண்ணலாம் நமக்கு இதை 5 மார்க் கொஷின்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, என்னென்ன பிளான்ட் பீசஸ்ன்னு பாருங்கள். ரூமஹரா அடியாண்டிஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடியது லெதர் லீஃபோன் கட் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. மார்சிலியா ஃபுட் மெட்டீரியலாக என்ன ஆகுது நமக்கு வந்து கேட்டிலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடாக என்ன பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அசோலாங்கிறது அக்வாட்டிக் ஃபீல்டு, அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ரைஸ் ஃபீல்டில் வந்து இது நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ். அதுக்கப்புறம் ட்ரியாப்ட்ரிஸ் இந்த ஃப்ளிக்ஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரீட்மெண்ட் ஃபார் த டேப் வார்ம். சரியா, குடல் புழுக்களை வந்து நீக்கக்கூடிய ஒரு மருந்தை என்ன பண்ணுறாங்க இதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தென் டெர்ரிஸ் விட்டியேட்டா ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல் ஃப்ரம் த சாயில். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பயோ ரெமெடைசேஷன் சொல்லுவாங்க. அது திரும்ப உருவாக்குதல். இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அப்போ அதிலேருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணி திரும்பவும் நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறது எது அப்படின்னா இந்த டெரிடியம் இந்த டெர்ரிஸ் விட்டியேட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பீசஸ். அப்போ டெரிடியங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா லீவ்ஸ் ஈல்ட் இன் க்ரீன் டை அந்த சாயம் போடுறதுக்கெலாம் இருக்குது இல்லையா, நூல் இலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயம் போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெரிடியத்துலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈக்விஸ்டம், அதான் நம்ம ஹார்ஸ் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, குதிரை வாளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஃபார் ஸ்கோரிங். அண்ட் தென் சைலாட்டம் லைகோபோடியம்
செலாஜினல்லா, ஆஞ்சாப்ட்ரிஸ் அண்ட் மராட்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. என்ன பிளான்ட் கேரக்டர் இது? ஒரு எல்லாமே நமக்கு ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் கேரக்டர். ஓகேங்களா? இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை பார்த்துக்கணும். ஓகே, சரி, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுல வந்து நமக்கு மெயினாக வந்து நமக்கு டெடோஃபைட் கேரக்டர் அப்படின்னாலே என்னது நமக்கு எஸ்பெஷலி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்லெஸ் வாஸ்குலார் கிரிப்டோகேம் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு. சீட்லெஸ் வாஸ்குலார் கிரிப்டோகேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா டெரடோஃபைட்டு தான். வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைலம் ப்ளோயம் சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் இங்கே தான் வரும். ஓகேங்களா? அப்போ கிளப்மாஸ், ஹார்ஸ்டைல், குயில்வார்ட்ஸ், வாட்டர்ஃபான் அதான் நம்ம அசோலான்னு பார்த்தோம் இல்லையா, அது ட்ரீ ஃபர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெரடோஃபைட்டோட கேரக்டர் தான். டிவோனியன் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலியோசோயிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் டிவோனியன் பீரியடில் பேலியோசோயிக்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 400 மில்லியன்ஸ் எகோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு இது வந்து நமக்கு உருவாச்சு. ஓகே, அப்போ ஸ்மால் ஹெர்பு, அதுக்கப்புறம் ஹெர்பேசியஸ் அண்டு க்ரோ வெல் இன் த மாஸ்ட் கூல் அண்டு சேடி பிளேஸ் நிழல் பாங்கான பலது ஈரப்பதமான இடத்துல மட்டும்தான் என்னது இது அதிகமாக வளரும். கண்டிப்பாக என்ன தேவை நமக்கு? வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நீர் இல்லை அப்படின்னா இதோட கேரக்டர் என்ன ஆகாது? நமக்கு உருவாகாது. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு வாட்டர் அவைலபிள் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நமக்கு வந்து ஜென்ரல் கேரக்டர் என்ன பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பிளான் பாடி, டிப்ளாய்டு கண்டிஷன், ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? நமக்கு அட்வான்சிஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும், மோனோபோடியல், டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஃபில்லஸ் அண்ட் மெகாஃபில்லஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு என்ன இருக்கும்? ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸ்டீல் வந்து புரோட்டோஸ்டீல், சைஃபனோஸ்டீலுங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எவல்யூஷனரியாக பார்க்கும்போது புரோட்டோஸ்டீல் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? அப்போ சைஃபனோஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நமக்கு மார்சிலியா என்னது நமக்கு சைஃபனோஸ்டீலுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஸ்போரோஃபில்லை பொறுத்த வரைக்கும் த ஸ்போர் பியரிங் எ பேக் லைக் ஸ்ட்ரக்சர் are born in a special leaves is called the sporophyll. The sporophyll get organized to form கோன் ஆர் ஸ்ட்ரோபைலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் செலாஜினல்லா அண்ட் ஈக்குஸ்டோம். அதுக்கப்புறம் ஹோமோஸ்போரஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைகோபோடியம். எட்டிரோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா செலாஜினல்லா அல்லது சஞ்சீவினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் யூஸ்பொராஞ்சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்போ யூஸ்பொராஞ்சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ நாட் டோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா. அப்போ யூ ஸ்பொராஞ்சேட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் எ குரூப் ஆஃப் இனிஷியல் செல். இதை என்ன சொல்லுவோம் நம்ம? யூஸ்பொராஞ்சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். இப்போ லெப்டோஸ்பொராஞ்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லெப்டோனா என்னது? டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் த சிங்கிள் இனிஷியல். என்ன கேரக்டர் நமக்கு? சிங்கிள் இனிஷியல். த ஸ்போர் மதர் செல் அண்டர்கோ த மியாசிஸ் அண்ட் த ப்ரொடியூஸ் ஸ்போர் என் கண்டிஷன். ஸ்போர் ஜெர்மினேட் டு த ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்டு மல்டிசெல்லுலார் கிரீன் எ கார்டேட் ஷேப்டு இண்டிபெண்டன்ட் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேரக்டர் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேமிட்டோஃபைட் ஆஃப் த ப்ரோதேலஸ். என்ன கேரக்டர் அப்படின்னா ப்ரோதேலஸ். ஸ்டேர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ராக்மெண்டேஷன், ரெஸ்டிங் பெட்ஸ், ரூட் டியூபஸ் அண்ட் அட்வான்சிஸ் பட் ஹெல்ப் இன் ஏ வெஜிடேட்டிவ் அண்டு ரீப்ரொடக்ஷனுக்கு என்னது இது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு இது என்ன அப்படின்னா ஒரு அட்வான்ஸான கேரக்டர் இல்லையா. அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப அட்வான்ஸான ஒரு கேரக்டரு. இதில் ஊகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம். ஆந்த்ரிடியம் ப்ரொடியூசர் ஸ்பைரலி காயில்டு. ஏன்னா இது ஃப்ளஜெல்லான்னு சொல்லி இருக்கும் இல்லையா. அப்போ இதனாக நமக்கு மொட்டைல் ஆகி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீமோட்ரோஃபிக் மூமெண்ட் சொல்லியிருக்கேன். அப்போ மேல் என்ன பண்ணும்? ஃபீமேலை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நீந்தி போகும் இல்லையா. அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேருனா ஹீமோடாட்டிக் மூமெண்ட். அந்த மூமெண்ட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமேரிக் ஆசிட் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும்? அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அண்ட் ஆர்கிகோனியம் இஸ் அ ஃப்ளாஸ்க் ஷேப்டு வித் அ ப்ராட் வென்டர் அண்ட் எலாங்கேட்டட் நேரோ நெக் கனால் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த வென்டர் த போசஸ் எக் ஆன் த ஓவம்
and is a neck contain the neck canal cell. Water is essential for fertilization. After fertilization, a diploid zygote formed under the meiotic division. அப்போ meiotic division தான் நமக்கு என்னது, அதுக்கு மூலமா என்ன ஆகும், நமக்கு இந்த ஃபார்ம் எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், திரும்பவும் ஒரு 2 டைப்பாக பிரித்தோம். அப்போகேமி அண்டு அப்போஸ்போரி அப்படின்னு பிரித்தோம் இல்லையா? அப்போ அப்போகேமினா என்ன மீனிங் நமக்கு, ஸ்போரோஃபைட் டெவலப் ஃப்ரம் த கேமெட்டோஃபைட். அடுத்தது ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் த 2n கண்டிஷன் கேமெட்டோஃபைட் வித்தவுட் மியாசிஸ் அண்ட் த ஸ்போர் ஃபார்ம் வெஜிடேட்டிவ் அண்ட் நான் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். என்ன கேரக்டர் அப்படின்னா வெஜிடேட்டிவ் அண்டு நான் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? டெடோஃபைட் அடுத்து என்ன பண்ணுற ரெய்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிளாஸஸாக பிரிக்கிறாரு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலோபைட்டாப்சிடா, சைலாப்சிடா, அண்ட் தென் லைகோப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடான்னு என்ன பண்ணுறாரு, மொத்தம் 5 கிளாஸஸாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பிரிச்சுறார். சரிங்களா? அதுக்கப்புறம் 19 ஆர்டர்ஸ் அண்ட் இட் இஸ் 48 ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டனாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அது நமக்கு வந்து 3 மார்க் கொஷனில் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுவும் நமக்கு என்னது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டிக்கல். சரி, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீலோட கேரக்டர் பார்க்குறோம். சரிங்களா? டைப் ஆஃப் த ஸ்டீல். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா த டேர்ம் ஸ்டீல் ரெஃபர் டு த சென்ட்ரல் சிலிண்ட்ரிக்கல் வாஸ்குலார் திசு கன்சிஸ்டிங் ஆஃப் த சைலம், ப்ளோயம், பெரிசைக்கிள் அண்ட் சம்டைம் மெடுலர் ரேஸ் அண்ட் பித். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் என்ன பேருனா ஸ்டீல். ஓகேங்களா? கொஷின் எப்படி கேட்பாங்க, ஸ்டீல்னால் இதெல்லாம் சேர்ந்தது ஸ்டீல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சைலம், ப்ளோயம், பெரிசைக்கிள் அண்டு சம்டைம் மெடுலர் ரேஸ் வித் பித் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு நமக்கு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மெயினாக காமனாக என்ன பண்ணுறாங்க 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. புரோட்டோ ஸ்டீல் அண்டு சைஃப்னோ ஸ்டீல் என்ன பண்ணுறாங்க ஒரு 2 டைப்பாக அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, சரி, அப்போ ஸ்டீலில் நமக்கு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல், மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரு 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. அப்போ புரோட்டோ ஸ்டீலுங்கிறது என்னது நமக்கு புரோட்டோ ஸ்டீல் சைலம் சரவுண்டட் ப்ளோயம் த டைப் இன்க்ளூடிங் த ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல் அண்டு மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல். சரிங்களா? மெயினாக புரோட்டோ ஸ்டீல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைலம் சரவுண்டட் பை த ப்ளோயம். சரிங்களா? இதுதான் காமன். அப்போ இதுக்கு என்ன பேருனா புரோட்டோ ஸ்டீல். ப்ரோனா ஃபஸ்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்டீல் எப்படி இருக்கும் சைலம் சரவுண்டட் பை த ப்ளோயம் த டைப் இன்க்ளூடிங் த ஹாப்ளோ ஸ்டீல் அண்டு ஆக்டினோ ஸ்டீல் அண்ட் தென் பிளக்டோ ஸ்டீல் அண்டு மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக புரோட்டோ ஸ்டீல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்தது சைஃபனோ ஸ்டீல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஃபனோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன் ஏ சைஃபனோ ஸ்டீல் தி சைலம் இஸ் சரவுண்டட் பை எ ப்ளோயம் வித் பித் இஸ் எ சென்டர். அப்போ பித்து சென்டரில் இருந்தால் அந்த ஸ்டீலுக்கு என்ன பேருனா சைஃபனோ ஸ்டீல். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பவும் பிரிக்கிறோம். எப்படி எக்டோப்ளோயிக் சைஃபனோ ஸ்டீல், ஆம்பிப்ளோயிக் சைஃபனோ ஸ்டீல், சொலினோ ஸ்டீல், யூ ஸ்டீல், அட்டக்டோ ஸ்டீல் அண்ட் பாலிசைக்ளிக் ஸ்டீல் என்ன பண்ணுறோம் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். ஓகே, அப்போ சைஃபனோஃப்ளோயிக் ஸ்டீல் சைஃபனோ steel xylem is surrounded by the phloem with the pith is center. It is including the ectofloic steel, ambifloic steel, soleno steel, U steel, attacto steel and the polycyclic steel நமக்கு என்ன பண்ணுறோம் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பாங்க. ஓகே, சரி, பக்கத்தில் அடுத்து பாருங்கள் நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராமில் மேலே பாருங்கள் நமக்கு அட்டக்டோ ஸ்டீல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஸ்குலர் பண்டெல்லாம் எப்படி இருக்கும் தனித்தனியாக சிதறி போன மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த ஸ்டீலுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அட்டக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்குது ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த பாடி, ஸ்கேட்டர்ட் த்ரோ அவுட் த பாடி. அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்டக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் இருக்கும் அப்படின்னா மோனோகாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது அந்த மோனோகாட் பிளான்ட்டில். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா the steel is split into the distinct collateral vascular bundle under the scattered the ground tissue. Example மோனோகாட் ஸ்டெம். அப்போ மோனோகாட் ஸ்டெம்மில் அந்த வாஸ்குலர் பண்டல் ஸ்டீல் எப்படி இருக்குது ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த பாடியாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டீலுக்கு என்ன பேருனா
அட்டாக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கேம்பியம்னு இருக்கும். கேம்பியங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கனால என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல செகண்டரி க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ செகண்டரி க்ரோத் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் நமக்கு என்னது கேம்பியம் சொல்லக்கூடிய பார்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கேம்பியம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ அந்த கேம்பியம் எங்கே இருக்கும் அப்படின்னா சைலத்துக்கும் ப்ளோயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான் நமக்கு என்ன அப்படின்னா கேம்பியம் சொல்லக்கூடியது. ஓகே, கேம்பியம் இருந்தால் ஓப்பன் வாஸ்குலார் பண்டல், கேம்பியம் இல்லை அப்படின்னா க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டல். கேம்பியம் இருந்தால் ஓப்பன் வாஸ்குலார் பண்டலு, கேம்பியம் இல்லை அப்படின்னா நமக்கு க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டல். அப்போ ஓப்பன் வாஸ்குலார் பண்டல் எதில் இருக்கும்? நமக்கு டைகாட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் பண்டலுக்கு பேர் ஓப்பன் வாஸ்குலார் பண்டல். இதே மோனோகாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டல். ஸோ அப்போ மோனோகாட் பிளான்ட்டில் என்ன கிடையாது, நமக்கு கேம்பியம் சொல்லக்கூடிய பார்ட்டிகள் நமக்கு கிடையாது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேம்பியம் ரெண்டு பக்கமும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர்பெட்டேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பம்கின், இந்த பூசணி குடும்பம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கேம்பியம் ரெண்டு சைடுமே இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பைகொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்டரி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருக்கு இருக்குது? டைகாட் பிளான்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் செகண்டரி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு சில மோனோகாட் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. சரியா? அது நம்ம பிளான்ட் அனாட்டமி படிக்கும்போது அதில் நம்ம பார்த்துக்கலாம். அதில் ட்ரசினா, யுகா இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி க்ரோத் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எவல்யூஷனரியாக பார்க்கும்போது ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா டைகாட் பிளான்ட்டில் இருந்து அந்த பிளான்ட் என்னவா மாறுது? மோனோகாட் பிளான்ட்டாக மாறுது இல்லைங்களா? அப்போ மோனோகாட்டுக்கும் டைகாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸினா யுகா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட். அதே மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போமும் அதுதான். சரிங்களா? ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பார்ட்டிக்கலில் நமக்கு எஸ்பெஷலி இந்த நீட்டம் வெல்விச்சியா எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீட்டத்தில் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு காமனாக ஜிம்னோஸ்போம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் இருக்காது. ஆனால் நீட்டம் சொல்லக்கூடிய பிளான்ட்டில் மட்டும் எப்படி இருக்கும்? நமக்கு வெசல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அப்போ யாரோட கேரக்டர் நமக்கு? இது ரிசம்பிள் ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம் கேரக்டர் இல்லையா? அப்போ இன்பிட்வீன் ஆஞ்சியோஸ்போமுக்கும் ஒரு ஜிம்னோஸ்போமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பீசஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா அது நீட்டம் சொல்லக்கூடிய பீஸ். அதே மாதிரி தான் நமக்கு என்ன இடத்துல செகண்டரி க்ரோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான். சரிங்களா? செகண்டரி க்ரோத்துன்னு என்ன அப்படின்னா நமக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கிறது தான் நம்ம செகண்டரி க்ரோத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? காமனாக அது நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம், தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு நெட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். தவிர்த்து நடுவில் என்னது இந்த புளிய மரம், வேப்ப மரம் மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் பிரான்ச்சஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி கூடிய கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகள். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி செகண்டரி க்ரோத்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா எதில் இருக்காது அப்படின்னா நமக்கு மோனோகாட்டுன்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் இருக்காது. ஓகே, சரி. அதுக்கடுத்து நம்ம டயக்ராம் பாருங்கள். இங்கே கீழே இருக்கிற டயக்ராம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது நமக்கு யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர்? நமக்கு யூ ஸ்டீல். அதுக்கப்புறம் பாருங்கள் டிக்டியோட்டா ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன ஸ்டீல் அப்படின்னா டிக்டியோட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் கேரக்டர். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட்டாக வாஸ்குலார் பண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்குது? இந்த இடத்துல பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா? கட்டுக்கட்டாக லேயர் நமக்கு என்னது ஃபார்ம் ஆன மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா? இந்த இடத்துக்கு என்ன பேருன்னா லீப் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லீப் கேப்புன்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? நமக்கு லீப் கேப்புன்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கூடிய ஸ்டீலுக்கு என்ன பேருனா டிக்டியோட்டா ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு அடியாண்டம் சொல்லக்கூடிய பிளான்ட்டில் இந்த மாதிரி ஸ்டீல் தான் நமக்கு என்ன இருக்கும்? ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீலுக்கு என்ன பேருனா பிளக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீலுக்கு என்ன பேருனா பிளக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே பாருங்கள் வரி வரியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கா? இந்த ஸ்டீலுக்கு என்ன பேருனா பிளக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் கூடிய ஸ்டீலுக்கு என்ன பேர் அப்படின்னா சொலினோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீலுக்கு என்ன பேர்? சொலினோ ஸ்டீல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கா? இந்த ஸ்டீலுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்டினோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டினோ அப்படிங்கிற வேர்டு வந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார் ஷேப்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா நமக்கு என்னது ஆக்டினோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டீல் என்ன அப்படின்னா எக்டோஃப்ளோயிக் சைப்னோ ஸ்டீல்.
இங்கே மேலே இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா ஆம்பிஃப்ளோயிக் சைப்னோஸ்டீல், எக்டோஃப்ளோயிக் சைப்னோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைப்னோஸ்டீல். அதுக்கப்புறம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டீல். இந்த ஸ்டீலுக்கு என்ன பேர் நமக்கு புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டுகள். இதுதான் நமக்கு என்னது எவல்யூஷனரியாக பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, எது ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்த புரோட்டோஸ்டீல் தான் ஃபஸ்ட்டு. இதில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படியே எவல்யூஷனரியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, சரி, இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. எஸ்பெஷலி பாருங்கள், இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்டீல் ரெவல்யூஷன் வந்து நம்ம நல்லா தெளிவாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டீல் காமன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோஸ்டீலும் சைஃபனோஸ்டீல் என்னது நமக்கு காமனாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. புரோட்டோஸ்டீலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சைலம் சரவுண்ட் பை த ப்ளோயம் இல்லையா. அப்போ சைலத்தை சரவுண்ட் பண்ணி என்ன இருக்கும் நமக்கு ப்ளோயம் இருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம என்ன சொல்லுவோம் புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்னென்ன டைப் இருக்குது, ஹாப்ளோஸ்டீல், ஆக்டினோஸ்டீல், பிளக்டோஸ்டீல் அண்டு மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம சைஃபனோஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதில் மெயின் பார்ட் என்ன அப்படின்னா the siphonosteel xylem is surrounded by the phloem with pith central இருக்கும். மெயினாக என்ன இருக்கும் நமக்கு பித்து வந்து சென்ட்ரல் பார்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எக்டோப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், சொலினோஸ்டீல், யூஸ்டீல், அடெக்டோஸ்டீல் அண்ட் பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சப்டைப்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க் கொஷனில் கேட்குறதுக்கு வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா.